விதைப்பந்துகள் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பரவலாக எல்லாராலையும் பேசப்படுகிற வரவேற்பில் இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு காலத்தில் அதை அந்த பெரிய அளவில் வந்து தமிழகம் முழுவதும் அந்த விதைப்பந்து பராமரிக்கிறது, அதை பயன்படுத்துகிறத பரவலாக்குறது நம்ம தாங்கிற அடிப்படையிலையும், அதுலேருந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம வந்து அனுபவத்தின் அடிப்படையில் தெரிஞ்சிருக்கிறோம். விதைப்பந்தை பொறுத்தளவுக்கு வந்து 3 விஷயங்கள் ரொம்ப குறிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து செலெக்ஷன் ஆஃப் சீடு, விதைகள் தேர்வு பண்ணுறது. என்ன மாதிரி விதைகள் வந்து இந்த விதைப்பந்தில் வந்து சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது, என்ன மாதிரி கலவையில் மண் தயார் பண்ணுறோம், அதை வந்து ஈரமாக பண்ணுனா விதை வந்து உடனே அன்றைக்கி நைட்டு கூட முளைச்சிரும், அது மாதிரி என்ன மாதிரி செய்கிறோம். அப்புறம் வந்து எங்கே டிஸ்போஸ் பண்ணுறோம், எங்கே வீசுகிறோம் விதைப்பந்தை அப்படிங்கிற அந்த 3 விஷயம் தான் அதோட வெற்றியை தீர்மானிக்கும். போகிற வழியில் அப்படியே பைக்கில் போகிறப்போ, காரில் போகிறப்போ நீங்கள் வீசுனா அப்படியே வளர்ந்து காடாயிடும், நாடே சோலையாயிடும் அப்படின்னுலாம் விற்பனை பண்ணுறவங்க வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த பிரச்சாரம் வந்து தவறான பிரச்சாரம் தான் அதை சொல்லுவோம். ஏன்னா அதை பற்றின பெரிய அளவில் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஒரு ஏரியாவில் அதை போட்டு முளைக்குதா என்னன்னு சொல்லி பெரிய அளவில் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எல்லா மரங்களும் வளர்கிறதுக்கு எப்படி தண்ணீர் வசதி தேவையோ, ஆடு மாடுகளிலிருந்து பாதுகாக்கிற வசதி தேவையோ, அதே மாதிரி இந்த மரமும் வளர்கிறதுக்கு தேவைங்கிறத வந்து நம்ம எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். விதைப்பந்துங்கிறது வந்து ஒரு மந்திரப்பந்து இல்லை. அது போட்ட உடனே டக்குன்னு முளைச்சி மரமாகிறதுக்கு வந்து அது ஒரு மந்திரப்பந்து கிடையாதுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறோம்னா, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே விதைப்பந்துகளை செஞ்சுருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியை பண்ணியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் சொல்கிறோம், நம்ம அதை ஒரு ஏரியாவில் போட்டு வளர்த்து எப்படி சக்ஸஸ் ஆகுதுங்கிறது வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அது வந்து சமவெளி பகுதிகளில் பெரிய அளவில், அதாவது நம்ம பிளைன் ஏரியாவில் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி கொடுக்கறது கிடையாது. மலைப்பகுதியில் ஈரப்பாங்கான இடத்துல ஓரளவுக்கு ஒரு 10% 10 to 15% வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர, சமவெளி பகுதிகளில் ரொம்ப 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 குறைவு அது. அதனால் வந்து அதில் வந்து நம்ம பொருளாதாரத்தை செலவு பண்ணுறதோட, நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு விதைப்பந்து வாங்குறதோட ஒரு 5,000 ரூபாய்க்கு மரக்கண்ணை வாங்கி கூட நம்ம வந்து நட்டால் ஓரளவுக்கு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து அனுபவத்தின் அடிப்படையிலானது. குறிப்பாக வந்து இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டு கொல்லையில் போட்டு வச்சுருந்த அந்த விதைப்பந்தை கல்யாணத்தில் கொடுத்தாங்க, வேலி ஓரமாக போட்டு வச்சா முளைச்சிருமா சார்னு கேட்குறாங்க. இந்த விதைப்பந்து அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து மனுஷனால் நீர் ஊற்றி பராமரிக்க முடியாதோ, அதோட வளர்ச்சியை பார்க்க முடியாதோ, அது மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறது தான் விதைப்பந்து. வெளிநாடுகள்லாம் ஏரோப்ளேனில், விமானத்தில், ஹெலிகாப்டரில் இருந்து தூவுறாங்க விதைப்பந்துகளை கேப்சூல் ஃபார்மில் செஞ்சு. அது அந்த ஈரப்பதம் அந்த கண்டிஷன்லாம் பார்த்து செய்கிறாங்க. அது மாதிரி வந்து எங்கே வந்து மனுஷனால் பராமரிக்க முடியாதோ அந்த இடத்துல போடுறது தான் விதைப்பந்து தவிர, நம்ம வீட்டு கொல்லையில் வேலி ஓரத்தில் போகிறதுக்கு வந்து விதைப்பந்து வந்து உகந்ததில்லை. அதுக்கு நம்ம வந்து ஒரு மரக்கண்ணியை நட்டு என்ன பண்ணலாம், வீட்டில் பராமரிக்கலாம்.